பிக் பாஸ்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா, மெடிக்கல் எமர்ஜென்சி டீம் வந்து வருவாங்க. பட் இந்த இடத்துல ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டா கேட்டுக்கிறேன். மெடிக்கல் எமர்ஜென்சி டீம் இப்பவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இறங்கியே ஆகணும். அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி. காரணம், ஒரு மிகப்பெரிய ஒரு பைத்தியம் உருவெடுத்து அந்த வீட்டையே ரணகளமாகறதுக்கு முன்னாடி, நீங்க அந்த பைத்தியத்த வெளிய கொண்டு போயிட்டீங்க அப்டின்னா, இந்த சீசன் நல்லாயிருக்கும் அப்டிங்கிறத கேட்டுக்கிறேன். அது வேற யாருமே இல்ல. நம்மளுடைய கேரளா சேச்சி நடிப்பு அரக்கி சாண்ட்ரா அவங்க தான். ஏன்னா ஆல்ரெடி முக்கா பைத்தியம் ஆயிட்டாங்க. இனி முழு பைத்தியம் ஆகறதுக்கு வெகு சில நாட்களே உள்ளன. அதனால இப்பவே வந்து அவங்கள அவுட் ஆகணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா நேற்று எபிசோட்ல கனி கிட்ட பண்ண அந்த வாக்குவாதம் தேவையே இல்லாதது. கனி வந்து நார்மலா ஒரு பாட்ட பாடியிருக்காங்க பாப்பான்னு வச்சு. உடனே அத அக்யூசியேஷன் எடுக்குறாங்க. என்னுடைய குழந்தைகள வச்சு தான் நீங்க பாடுனீங்க. என்னுடைய 2 பாப்பாவ வச்சு தான் பாடுறீங்க. இதுதான் உங்களுடைய மென்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு சீப்பான கேம் தான் அது. சீப் தான் அது. வேற எதுவுமே சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்ல. ஆக்சுவலா சாண்ட்ரா வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க அப்டின்னா, ஒரு நெகட்டிவ் ஃபேம். அதாவது உள்ள வந்தாச்சு. பிரஜன் இருக்கிற வரைக்கும் கப்பல் கேம்ங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜில போயிட்டுருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பிரஜன் போய்ட்டான் அப்டின்னு சொன்னோனே, நம்மளோட நடிப்பாற்றல வந்து வெளிய கொண்டு வரணும் அப்டின்னு ட்ரை பண்ணாங்க. பட் எல்லாமே ட்ரோல் பண்ற மாரி ஆயிருச்சு போல இருக்குது. அண்ட் அத தொடர்ந்து ஒரு நெகட்டிவ் ஃபேம்ல போனா தான் நம்ம இந்த ஹவுஸ்குள்ள சஸ்டெயின்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியராவே வந்து அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. பிகாஸ் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துக்காட்டா இருக்கிறது வந்து நம்மளுடைய பீடை பார்வதி அவர்கள் தான். ஸோ உள்ள வந்ததுலேருந்து எல்லாத்தையும் இரிட்டேட் பண்ணி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ண நிறைய விஷயத்தினால ஆடியன்ஸ் மத்தியிலயும், ப்ரோமோஸ்லயும், எபிசோட்ஸ்லயும் எல்லாருமே ஃபுல்லா அவங்க தான் ஃபோக்கஸ் பண்றாங்கிறத வந்து ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டா இவங்க வெளிய இருந்தே பார்த்துருப்பாங்க. அதனால அந்த ஃபார்முலாவ வந்து கரெக்ட்டா பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய நடிப்பு அரக்கி சாண்ட்ரா அவங்க. ஸோ நேற்று நடந்த விஷயம் உண்மையிலே கனிக்கு நடந்தது மிகப்பெரிய ஒரு அநாகரிக ஒரு செயல் தான். ஏன்னா கனி வந்து நார்மலா ஒரு கேஷுவலா பாடுன பாட்ட ஒரு விக்டிம் கார்டு எடுத்து டோட்டலா அக்யூசியேஷனா மாத்தி விட ட்ரை பண்ணாங்க. பட் எல்லாருமே வந்து கனி சேர்ந்தது உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய விஷயமா தான் இருக்குது. இத கூட வந்து சாண்ட்ரா எப்படின்னா, நான் வந்து இங்க தனி ஆள் தான். பாருங்க எல்லாருமே வந்து அவங்க சைடு போயிட்டாங்க. நான் வந்து தனி ஆளு. நான் வந்து ஒத்தைக்கு நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி போராடுறேங்கிற ஒரு ஃபேக் சிம்பத்தி ஓட்ட வாங்குற ஒரு சீப் மைண்ட் செட் உள்ள பெர்சன் தான் சாண்ட்ரா அவங்க. ஏன்னா நேற்றைய கேம் மட்டும் இல்ல, ரீசெண்டா அவங்க பண்ணிட்டு இருக்க ஆக்டிவிட்டீஸ்ல அதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இத தொடர்ந்து சாண்ட்ரா அவங்க இந்த வார எவிக்ஷன்ல வந்து போயிறக்கூடாதுங்கிற ஒரு தோணல்னால மட்டுமே தான் இந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அட்டென்ஷன் சீக் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அதை பாசிட்டிவ் வேல சொல்லணும். இந்த மாதிரி நெகட்டிவ் வேல பண்ணாதான் அட்டென்ஷன் சீக் ஆகும், மக்கள் மத்தியில் நம்ம ரெஜிஸ்டர் ஆகும்னு நினச்சா அது மிகப்பெரிய ஒரு தப்பு சேச்சி. இட்ஸ் வெரி ராங் சேச்சி. சாண்ட்ரா அவங்க வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆகிறாங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு மெடிக்கல் டீம்கிட்ட அனுப்பி விட்ருங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. ஏன்னா மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. அது நல்லாவே அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் இப்போ பண்ணக்கூடிய செயல்களில் தெரியுது. ஸோ இந்த இடத்துல நான் சாண்ட்ராக்காக ப்ரே பண்ணிக்கிறேன், சீக்கிரம் அவங்க ரிகவர் ஆகி வரணும்னு.